இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாட்டி கடை இட்லி. ஒரு பாட்டி ஒரு ஊரில் இட்லி விற்றுன்னு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுனாக்கா, நம்ம பாட்டி வந்து ரூ. 1 ஒரு இட்லின்னு கொடுத்துன்னு இருந்தாங்க. ஒரு கார்ப்பரேட்டுக்கு நிறுவனம் இட்லி கடைய நாங்கள் 50 காசு கொடுக்குறோன்ட்டு அவங்க வந்து போட்டுன்னு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த காலத்துலேயும் ரூ. 1 அந்த பாட்டி இட்லி கொடுக்கும்போது, அதே கஷ்டமான விஷயம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் 50 காசுக்கு இட்லி தரேன், ரூ. 1 2 இட்லி தரேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க இட்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாட்டிக்கிட்ட வந்து இப்போ நிறைய கஸ்டமர் வந்துமே இருந்தாங்க. நாளடைவில் இட்லியை வந்து பாட்டிக்கிட்ட இருந்து வாங்காமல் கார்ப்பரேட்டிவ் நிறுவனங்கிட்ட ரூ. 1 2 இட்லி வாங்க போயிட்டாங்க. பாட்டி வந்து இட்லி சுட்டு வீணாகவே போயிடுச்சு. அந்த இட்லி வந்து விற்காததுனால வறுமை இதில் வந்து பாட்டி இறந்தே போயிடுச்சு. அப்போ கார்ப்பரேட்டிவ் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ரூ. 2 ஒரு இட்லி விற்றவங்க ரூ. 5 ஒரு இட்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பாட்டியை நோக்கி எல்லாம் போய் பார்த்தாக்கா, பாட்டி வந்து இறந்து போயிருக்காங்க. ரூ. 1 ஒரு இட்லி கிடைக்கல. இதுதான் இன்றைக்கி ஜியோ நெட்வொர்க்கும் மற்ற நெட்வொர்க்கும் பண்ண வேலை. ஆரம்பத்தில் ஜியோ நெட்வொர்க்கு கம்மியான நெட்டு கொடுக்குறேன்ட்டு கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போது நெட்டு வந்து ஓவர் ரேட்டுக்கு ஏற்றிட்டாங்க. மக்கள் மேலே வரியை செலுத்து